வணக்கம். இந்த எங்கள் பயணத்தில் ஆரம்பம் முதல் எங்களை தாங்கிட்டு இந்த மேடை வரை கொண்டு சேர்த்ததில் பெரும் பங்கு எங்களுக்கும் உள்ளது. அது மறக்க முடியாத உண்மை. நீங்க எப்ப வேணா எப்படி இருக்குன்னு தெரியலன்னு ஒரு அங்கலாய்ப்புடன் யாருமே பேசலைங்கிறது உங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. வழக்கமா அது பார்ப்போம் வரட்டும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நீங்களே அதை உங்கள் எதிர்பார்ப்பை உங்கள் கண்களின் மூலம் காட்டுகிறீர்கள். எனக்கு என்னுடைய யூனிட்டை பார்க்கும்போது முகதாட்சம் கருது நல்லா இல்லைங்கிறது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா இருக்குங்கிறது பேப்பர் ரசிகர் மாதிரி கைப்பட்டு விசிலாம அடிக்க முடியும். அதனால இது நல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் அழுத்தி தான் வாசிப்பாங்க. ஆனால் நான் அந்த கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவங்க எல்லாருமே சீசன் பீப்புள். இதுல இங்க வந்து கத்துக்கலாம்னு வந்த சாருங்கிறது யாருமே இதை கத்துக்கிட்டு வரணும். டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், நடிகர்களா இருக்கட்டும், அவங்க கூட வேலை செய்யும் போது அவங்க நேரத்தில் பார்க்கிற சந்தோஷத்தை அது அப்படியே ஒரு பெரும் தொற்று, அது யூனிட்டுக்கே தொட்டுக்குச்சு. அது உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. எங்களுக்கு வேற அது எடுக்கிறதுக்கு ஒரு 50 பேருக்கு வேலை செய்வாங்க. அது ஒரு முடம் தான் இருக்கும். அது அப்படி அதுக்கே அப்படின்னா இதுல நீங்க பாருங்க, கார பரத்து போட்டு தமிழ் சினிமாவும் பரத்து போடணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. அதை செய்ய முயற்சி பண்ணிட்டே இருக்க. எல்லா நேரமும் தூக்க முடியாது, யாராவது உதவிக்கு வேணும். பெரிய விஷயம் கொஞ்சமாக நகர்த்தலாம், நாங்கள் விரும்புகின்ற செய்ய நோக்கி அப்படின்னு இதுல எங்களுக்கு படம் சீன்ஸ்ல நீங்க பார்த்தது ட்ரெயின்ல வேகமா போகும்போது சீன் தெரியுற மாதிரி எனக்கு தெரியும். நாங்க கிட்ட ஜங்ஷன்ல நின்று எல்லாரையும் வண்டியில ஏற்றிட்டு வந்தோங்க. எத்தனை பேர் வைத்திருக்கிறார்கள் இன்டர்நேஷனல் தரப்பில் இருக்கும் எங்கள் டெக்னீஷியன்ஸ். நிஜமாவே வெளிநாட்டுல இருந்து வேலை செஞ்சவங்க, இங்கிருந்து வேலை செஞ்சவங்க வெளிநாட்டுக்காரங்க பாராட்ட அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்க. என்னுடைய தாழ்மையான கருத்து. உதாரணம், மணிரத்னம் சாரை பத்தி சொல்ல வேண்டாம். மணிரத்னம் பிலிம் அப்படின்னு கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பெற்றுவிட்டார். இது மணிரத்னம் பிலிம். இவர்களை போலவே எனக்கு அவர்களோட நாயகன் போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஏன்னா நான் பார்த்த அந்த இளைஞர் மணி இன்னைக்கு ஞானியாக, சினிமா ஞானியாக மாறி இருக்கிறார். எனக்கு பட்டம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி அவர் கூட வேலை செய்வது எனக்கு குதூகலமா இருந்தது என்பதுதான் உண்மை. அது படம் பார்க்கும்போது தெரியும். அந்த எங்க செட்ல இருந்து எங்களை பார்த்தவங்களுக்கு புரியும். இதுல இருக்கிற டெக்னீஷியன்ஸ், எடிட்டர் ஒரு ட்ரெய்லர்லயே தூக்கிட்டாங்க மணியோட சேர்ந்து. அது ஒரு சூப்பர் ஹிட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நல்ல சிறந்த டெக்னீஷியன்கள், பதட்டம் இல்லாமல் எந்த பெரிய இடையூறுகளையும் தாண்டும் அந்த லாபகம் அவர்களுக்கு இருக்கிறது. ரவி கே சந்திரன் இந்நேரம் அமெரிக்கால படம் எடுத்துட்டு இருக்க வேண்டியது, அது 20 வருஷம் முன்னாடியே இருக்க வேண்டியது. மருதநாயகம் அவருடைய சினிமாட்டோகிராஃபர் அவருடன் முழுவதுமாக ஒரு மூவி படத்தை முடித்தவங்க பெருமை. அது பாயில விட்டோங்கிற வருத்தம் எனக்கு ரொம்ப உண்டு. ஆனால் அதில் இந்த படத்தின் மூலம் அதில் இருந்ததை விட இன்னும் சிறந்த சினிமாட்டோகிராஃபராக அவர் திறந்து வந்திருக்கிறார் எங்களுக்காக. அது தெரியும், படத்துல பார்த்தா பேசுவாங்க. அதை நான் சினிமா விமர்சகர்களிடம் விட்டு விடுகிறேன். அவருக்கு நல்ல பெயர் கிடைக்கணும். நானும் சினிமா விமர்சகன் தான், நானும் சினிமா ரசிகன் தான். நான் சுவைத்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். யாராரும் வெற்றி பெறணும், அதெல்லாம் ஓகே. என் சினிமாவும் வெல்ல வேண்டும் என்பதுதான் ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள்
அதான் ஒரே மாதிரி எண்ணம் உடையவர்களுடன் பேசிக்கொள்ளும். நாங்க செட்டில் இருக்கும்போது மணி சார் ஆகட்டும் நடுவில் போய் பேச டைம் இருக்காது. டெக்னீஷியன்ஸுக்கு மேலும் கீழும் பார்த்துட்டு ஒரு மாதிரி சித்தர் மாதிரி அழகு அதுக்கு நடுவில் நாங்க பேசுறது கூட லஞ்சில் உட்காந்து பேசுறது கூட சினிமாவை பத்தியா இருக்கும். வேற ஒருத்தர் எடுத்த நல்ல சினிமாவை பத்தியா இருக்கும்.